नगरोरधिगं तत्त्वं नगरोरधिगं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे நமः. மகாஸ்வாமிகளுடைய 133வது ஜெயந்தி மகோத்சவம் கும்பகோணம் ஸ்ரீ சந்திரசேகர பவனத்தில் எப்பவும் போல கோலாகலமாக குருவனுடைய அனுகிரகத்தோடு விசேஷமாக நடந்திருக்கிறது. இந்த வருஷம் கும்பகோணம் ஸ்ரீ சங்கர மடத்தில் 62வது பீட்டாதிபதியாக தென்கோடி பிருந்தாவனத்தில் எழுந்தருளி சமாதிஸ்தராக பிரகாசிக்கக்கூடியதான சுவாமிகள் அனுகிரகம் பண்ணதான சிவகீதி மாலா அப்படிங்கிறதான சிவாஷ்டபதியை கொண்டு காமாட்சி கல்யாண மகோத்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. காஞ்சி காமகோடி பீட்டத்தில் தொன்று தொட்டு காமாட்சியை அதிஷ்டான தேவதையாக திரிபுர சுந்தரி சங்கரி சந்திரமௌலீஸ்வரருடைய பூஜை விசேஷமாக நடந்துட்டு வருது. நம்மளுடைய காமகோடி பீட்டாதீஸ்வரராக எழுந்தருளி ஆதிசங்கர பகவத் பாதாள் முதல் இன்று வரை நடந்துட்டு இருக்கு. இது ஆச்சந்திராவுக்கும் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சம்சயம் இல்லை. அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடியதான ஜெகதம்பிகையினுடைய ஆராதனையை விசேஷமாக ஸ்ரீவித்யாபரமாக நம்ம சந்திரசேகர பவனத்தில் பிரதி வருஷம் ஆராதிக்கிறோம். அதன்படி அம்பாளுடைய கல்யாண உற்சவத்தை பண்ணி அதோடு கூட சுயம்பரா பார்வதி அப்படிங்கிறதான உத்வாகபரமான விசேஷமான தேவியினுடைய மந்திரம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆகணும், அதோடு கூட பரமக்ஷேமத்தை எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறதாக இந்த உத்வாக மகோத்சவத்தோடு கூட இந்த கல்யாண மகாமந்திர ஹோமம் நடக்கிறது. அதில் 62வது பீட்டாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இவர் கர்நாடகாவுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிற இடத்துல வசிக்கக்கூடாது அப்படின்னு சந்நியாச தர்மம். அதோடு கூட ஹேம காமாட்சியாக இருக்கக்கூடிய அம்பாளையும் சம்ரட்சிக்கணும். திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வரருடைய பூஜையும் விக்னம் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறத மனசில் கொண்டு தென்பக்கமாக காஞ்சிபுரத்துலேருந்து உடையார்பாளையம் இப்படியே தஞ்சாவூரை வந்து அடைஞ்சி அதோடு கூட தஞ்சாவூரில் பகுநாள் பூஜை பண்ணி அங்கே ஹேம காமாட்சியாக இருக்கக்கூடிய அம்பாளை பங்காரு காமாட்சியை பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே இருக்கார். அங்கே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், சுவாமியினுடைய தபஸில் சந்தோஷப்பட்டு இங்கேயே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணேன். கொஞ்ச காலம் அங்கே வசிச்சுட்டு அதோடு கூட கும்பகோணத்தில் உபய காவேரி மத்தியில் காவேரி தீரத்தில் வாசம் பண்ணணும்னு பெரியவாளுடைய எண்ணத்தினால காசிக்கு வீசமான இந்த கும்பகோணத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ராஜாட்ட சொல்லி இப்போ இருக்கக்கூடியதான சங்கர மடத்தை ரொம்ப விசேஷமாக ராஜாவினுடைய தர்மமாக கும்பகோணத்தில் சங்கர மடத்தை உண்டு பண்ணி அங்கே பல தர்மங்கள் நடக்கிறதுக்காக பெரியவாளுடைய எண்ணத்தில் அங்கேயே சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கார். தர்மங்களை தபஸ் பண்ணிட்டு தர்ம பிரச்சாரம் பண்ணிட்டு தர்மமாக இருந்துட்டு இருக்கார். காஞ்சிபுரத்துலேருந்து கும்பகோணம் மடமாக கும்பகோணம் வந்தது 62வது தென்கோடி பிருந்தாவனத்தில் பிரகாசிக்கக்கூடிய பெரியவா. இந்த பெரியவாளுடைய அனுகிரகத்தில் பெரியவாளுக்கு ஒரு சின்ன தாபம், காஞ்சிபுரத்தை விட்டுட்டு வந்துட்டோமேனா பகவத் பாதாளனுடைய ஸ்தாபிதம் இல்லையா, அதனால் அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது காமாட்சிக்கும் ஏகாம்பரநாதருக்கும் கல்யாணம் நடக்கிறது போல தன்னுடைய அந்த மனசுக்கு இருக்கக்கூடியதான தாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் போல இந்த சிவாஷ்டபதிங்கிற சிவகீத மாலாவை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி இந்த கிரந்தத்தை நமக்கு அந்த பெரியவா தாப நிவர்த்திக்காக நமக்கு கொடுக்குறார். அப்படிப்பட்டதான அந்த வசந்த சிவகீதி மாலாவை அனுகிரகம் பண்ணுறார். சிவாஷ்டபதி போல இருக்கு. கல்யாண உற்சவங்கள்லாம் பண்ணுறது போல் காமாட்சி கல்யாணத்தை அதில் விசேஷமாக சொல்லியிருக்கார். லோகக்ஷேமத்தையும் அதில் பிரார்த்தனையாக எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறது தான் பெரியவாளுடைய எண்ணம். அதோடு கூட மகா சுவாமிகள் பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது மாயவரத்து மாமின்னு இருக்கா. மகா சுவாமிகளுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்கிறோம். அந்த மாயவரத்து மாமி நம்ம கும்பகோணத்தில் இருக்கார் ஸ்ரீ சர்மான்னா அவளுடைய ஸ்ரீவித்யா சிஷ்ய. அவள் காஞ்சி காமகோடி பீடத்துக்கு முக்கியமான சிஷ்யா இல்லை, அவள் ஒருத்தவா. மகா சுவாமிகள் பூஜை பண்ணும்போது திரையை போட்டுடுவா. திரையை போட்டதுக்கு அப்புறமாக இந்த மாமி கையில் ஒரு சலங்கையை சுற்றிட்டு கிருஷ்ணாஷ்டபதியை
பாடிகிட்டே இருக்கா. இந்த சலங்கையை ஜல்னு தட்டிண்டு பூமியில் மகாசுவாமிகள் பூஜையை முடிச்சு அந்த திரையை திறக்கும் போது அந்த மாமி நிப்பாட்டி விடுறான். இப்படி பல நாள் நடக்க மகாசுவாமிகள் நம்ம யாரோ ஒருத்தவா வீணை வாசிக்கிறது போல சப்தம் வரதை பாடிண்டே யாருன்னு விசாரிக்கிறா. அப்போது நான் தான் அஷ்டபதி பாடின்னு இருக்கேன்னு மாயர சுவாமிகள் மாயர் மாமி நமஸ்காரம் பண்ணி சொல்ல, சந்தோஷம், இந்த அஷ்டபதி எல்லாம் பாடின்னு இருக்கேன், எங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய 52வது பெரியவா சிவகீதி மாலான்னு சிவாஷ்டபதி பண்ணியிருக்கா, அதை யார் பாடுறதுன்னு கேட்க, பெரியவா அனுகிரகம் பண்ணெல்லாம் பாடுறது அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்க, அது வரைக்கும் குப்தமாக மறைவாக இருக்கு. அப்போது மெட்ராஸில் இந்த இடத்துல போய் நான் சொன்னேன்னு சொல்லு, அவள் தருவா, அதை வாங்கி பிரசித்தி பண்ணு, இங்கே கொண்டு வான்னு சொல்ல, அந்த இடத்துக்கு லைப்ரரிக்கு போக அங்கே அந்த புஸ்தகத்தை பெரியவா கொடுக்க சொன்னோன்னா கொடுக்குறா. அது ரொம்ப சிதிலமாயிடும். அந்த புஸ்தகத்தை ஒரு ஜெராக்ஸ் காப்பி போல் அந்த காலத்தில் பண்ணிட்டு அந்த சுவாமிகள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இப்படி வந்திருக்குன்னு அனுகிரகம் பண்ண, இதை சுவாமியோட இது நீங்கள் அஷ்டபதியாக பாடுங்கன்னு கல்யாண உற்சவங்கள்லாம் பண்ணுங்கன்னு அனுகிரகம் பண்ணுறாரு மகாசுவாமிகள். அதை எல்லாருக்குமா நிறைய பிரிண்ட் போட்டு சிடிலாம் போட்டு அதுக்கு ராகங்கள்லாம் பண்ணி இந்த மாயவரத்து மாமி அதை ரொம்ப அனுகிரகத்தினால எல்லா இடத்துலையும் இந்த சிவகீதி மாலா மூலியமாக கல்யாண உற்சவங்கள் காமகோடி பீடத்துலையும் பிரதி வருஷம் நடந்துட்டு இருக்கு. காமகோடி பக்தாளா உள்ளவாளும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாமியை மகாசுவாமிகள் வீணை வாசிக்கிறது போல இருக்கே யாருன்னு கேட்டதுனால ஆனந்த தாண்டவபுரத்தில் ஒரு வித்வான்கிட்ட வீணையும் வாசிக்க கற்றுண்டு மேற்கொண்டு வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்ரீவித்தியிலையும் கண்டு இந்த மாமி பரமபதத்தை அம்பாவுடைய பதத்தை அடைஞ்சிட்டா. நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாமி, சர்மானாவுடைய சிஷ்யா. அதனால அண்ணா இதை சொன்னதுனால இது பெரிய சத்தியம்னு தெரிகிறது. இப்பவும் கூட உள்ளவாள்லாம் இருக்கா, சர்மானாவுடைய வாக்கு. அதனால மகாசுவாமியுடைய அனுகிரகம் பிரத்யட்சமாக தெரிகிறது. உமையானவள் இந்த தக்ஷயாகத்தில் சக்தி பீடங்கள்லாம் உண்டாச்சு. அப்போ தாக்ஷாயினி பராசக்தியோட ஐக்கியமாகிடுறான், நமக்கு தெரிகிறது. அப்போதான் 51 சக்தி பீடம் உண்டாச்சு. இப்போது இந்த உமை இல்லாமல் பரமேஸ்வரன் தனியாக தியானத்தில் இருக்க, அம்பாள் இல்லாமல் சிரமத்தில். அப்போது குமார சம்பவம் உண்டாக வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிறது. அதுக்காக மன்மசனை பரமேஸ்வரன் மேலே தேவர்கள்லாம் சேர்ந்து அம்பு போட சொல்கிறா. அப்போது தியானத்தில் இருந்த பரமேஸ்வரன் மன்மசனை பஸ்மம் பண்ணிவிடுறார். அப்போது பிரம்மா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அந்த பிரார்த்தனைக்கு இறங்க ஹேம காமாட்சியாக ஏழவார் குழலியாக ஒரு ரூபத்தை நெத்திக்கன்லேருந்து பிரம்மாவுக்கு காமிச்சு கொடுக்க, அந்த ரூபத்தையே பிரம்மா ஹேம காமாட்சியாக, பங்காரு காமாட்சியாக, சுவர்ண காமாட்சியாக பிம்பமாக பண்ணி அதை 6 மாத காலம் பூஜை பண்ணி ஐப்பசி பூர திருநாளில் மாவடி சேவையாக காஞ்சிபுரத்தில் ஏழவார் குழலின்னு சொல்லக்கூடிய ஹேம காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் பிரம்மாவே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் அப்படிங்கிறதாக காமாட்சி விலாசம் அப்படிங்கிறதான கிரந்தத்தில் தெரிகிறது. லலிதோபாக்கியானம் போன்ற கிரந்தங்களில் காமேஸ்வரி கல்யாணம் போன்ற தேவியினுடைய கல்யாண உற்சவங்கள் நிறையா சொல்லியிருக்கு. அப்படி அனுகிரகம் பண்ணதான இந்த கல்யாண உற்சவத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பரமக்ஷேமம் ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய அவதாரமாகவே 62வது பெரியவா கும்பகோணத்தில் தென்கோடி பிருந்தாவனத்தில் சமாதியில் பிரகாசிக்கக்கூடியதான இந்த பெரியவா உண்டு பண்ணதான சிவகீதி மாலையை வச்சுண்டு, சிவகீதி மாலா மூலியமாக சிவாஷ்டபதியை வச்சுட்டு நம்ம கல்யாண உற்சவம் பண்ணும்போது அதில் லோகக்ஷேமமான பிரார்த்தனைகள் இருக்குது. நம்ம அதில் தான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், பரம ஐஸ்வர்யத்தை எல்லாரும் அடையணும், எல்லாருக்கும் உத்வாகம் கல்யாணம் உண்டாகணும், காலத்தில் குழந்தைகள் உண்டாகணும், அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சி நிம்மதியோடு கூட குடும்ப ஒற்றுமையோட எல்லாரும் தேவியினுடைய சாதித்தை கடைசியில் அடையணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் இல்லாமல் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த கல்யாண உற்சவத்தில் பண்ணுறோம். அப்படிப்பட்ட வசந்த இந்த கல்யாண உற்சவத்தை கும்பகோணம் ஸ்ரீ சந்திரசேகர பவனத்தில் 62வது பீடாதிபதி அருளிய சிவகீதி மாலா வச்சுட்டு பாகவத உத்துமாலை வச்சுட்டு பண்ண போகிறோம். அதோடு கூட சுயம்பரா பார்வதி ஜபகம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும், எல்லாரும் க்ஷேமத்தடையணும், ஸ்ரீவித்யா ஜபகங்கள்லாம் பண்ணி இந்த 133வது ஜெயந்தியில் நடக்கிறது. எல்லாரும் இதில் கலந்துட்டு க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திப்போம். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, கும்பகோணத்தில் மட்டும்தான் 3 பெரியவாளுடைய சமாதி ஒரே இடத்துல இருக்குது. குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு. உலகத்தில் வேறு எங்களும் இப்படி ஒரு அபூர்வத்தை பார்க்க முடியாது.
அப்படி காஞ்சிபுரத்துலேருந்து கும்பகோணம் வந்த பெரியவா, அந்த பெரியவாளுக்கு குரு, பரமகுரு, பரமேஸ்வரி குருன்னு 3 சமாதி இருக்குது. அங்கே போய் ஜெபம் பண்ணினாலும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாலும் உடனே அனுகிரகம் ஆகிடும். இது என்னுடைய வாழ்வில் நான் கண்டதான ஒரு விஷயம். என்கிட்ட யாராவது சிரமம்னு வந்தால் கும்பகோணம் மடத்தில் போய் அந்த குருநாதருக்கு 3 பிரதட்சணம் பண்ணுங்கோ, 4 நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாருது. அப்படிப்பட்டதான இந்த பிருந்தாவனத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணணும். வடகோடி பிருந்தாவனம்னு எப்படி விசேஷமாக கும்பகோணத்தில் சொல்கிறோமோ அது மாதிரி தென்கோடி பெரியவா தான் இந்த கும்பகோணத்தில் மடத்தை கொண்டு வந்து இன்னைக்கு காவேரி கரையில் காசிக்கு வீசமான இந்த உபயகாவேரி ஸ்தலத்தில் மடம் இருக்குன்னா அதுக்கு தென்கோடி பெரியவாளாக இருக்கக்கூடிய 62வது சந்திரசேகரர் தான் காரணம். கும்பகோணம் மடம்னு சொல்கிறதுக்கும் அவர் தான் காரணம். அப்படிப்பட்ட தென்கோடி பெரியவாளையும் எல்லாரும் மடத்தில் வந்து சமாதியில் தரிசனம் பண்ணி காமகோடி பீடாதீஸ்வரர் எல்லாரையும் ஆதிசங்கர பகவத்பாதாலாவே நம்ம பாவிச்சு எல்லாரும் மடத்துக்கு தன்னுடைய கைங்கரியத்தையும் மடத்துக்கு எல்லாரும் தன்னுடைய பக்தியையும் எப்பயும் செலுத்திகிட்டே இருக்கணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கல்யாண உற்சவத்தில் திரவிய கைங்கரியமோ சரீர கைங்கரியமோ பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ சர்மான்னா கும்பகோணத்தில் இருந்துட்டு இருக்கிறது நமக்கும் பெருமை, கும்பகோணத்துக்கும் பெருமை. ஏன்னா குலபதினு மந்திர சாஸ்திரத்தில் இத்தனை 1000 பேருக்கு மந்திரோபதேசம் பண்ணிட்டோம்னா அது பாரத தேசம் பூரா வைதிக மார்க்கமாக இருக்கட்டும் லௌகிக மார்க்கமாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கார். எல்லாரும் சிஷ்டாச்சாரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் பண்ணியிருக்கார். அவரும் சிஷ்டாச்சாரமாக மகாசுவாமிகள் சொன்ன வழியில் வேத மார்க்கத்தில் அனுஷ்டானமாகவும் ஆச்சாரமாகவும் அபூர்வமாக இருந்துட்டு இருக்கார். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவர் வாழற காலத்தில் நம்ம வாழறோம், அவர் குருநாதரை அடையிறோம் அப்படின்னாலே. ஏன்னா சர்மான்னு சொன்னால் பூனல் போட்டுவிட்டா எல்லாரும் சர்மா தான். ஆனாலும் லக்ஷ்மிகாந்த சர்மா, அண்ணாவுடைய சர்மா அப்படி சொல்லிட்டோம்னா இவா சர்மானா இவா தான் அப்படின்னு உலகம் பூரா தெரியறதுனாலே இவாளுடைய அனுஷ்டானமும் ஆச்சாரமும் தான் அதுக்கு காரணம். இவாளுடைய எஸ்எஸ்ஐ இதில் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுபோல் இந்த கல்யாண உற்சவத்தை நடத்தி தரத்துக்கு பாகவதர் தில்லைஸ்தானம் திருவசநல்லூரில் பூஜை பண்ணிட்டு இருக்கிற பாகவதர் நமக்கு சரின்னு சொல்லியிருக்கார். அவர் பெரிய பாகவத உத்தமர். பாகவத உத்தமர் மட்டும் இல்லை, திருவசநல்லூர் ஸ்ரீ சத்குரு ஐயாவால் குருன்னு சொல்லிவிட்டா அவள்லாம் தான் குரு. அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்படி சம்பிரதாய பஜனையை தாண்டி போனதில்லை. அப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிற அவர் வந்து நமக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டதே இந்த கல்யாண உற்சவமும் குருநாதருடைய ஜெயந்தியும் கிருதார்த்தமாக இருக்குது, பூர்ணமாக இருக்குன்னு தீர்மானமாக தெரிகிறது. அவெல்லாம் உத்தமமாக உள்ளவெல்லாம் வந்து நடத்தி தரா. எல்லாரும் இந்த உற்சவ கைங்கரியத்தையும் உற்சவத்திலையும் கலந்துட்டு எல்லா வித க்ஷேமத்தையும் அடையணும்னு எல்லாம் உள்ள குருநாதரையும் ஜெகதம்பிகையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பார்த்த மாதிரி இருக்கு ரொம்ப. யாரையும் திருவண்ணாமலை ரொம்ப வந்ததில்ல. எங்கேயும் பார்த்த மாதிரி ரொம்ப சரஸ்வதி மாமி